குடும்ப அரசியலை வந்து கடுமையா விமர்சிச்சிருக்காரு பிரதமர். தமிழகத்துல பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி கூட வந்து கூட்டணி வச்சிருக்காங்க. அதை எப்படி சார் இப்ப நிறைய விமர்சிக்கிறாங்க? அண்ணா இங்க பாருங்க, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கண்ணா. இன்னைக்கு டாக்டர் சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவங்க தர்மபுரியில நிக்கிறாங்க. இந்த வேட்பாளர்கிட்ட ஏதாச்சும் குறை இருக்காங்கன்னா, சுற்றுச்சூழலுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க, முழுவதுமாக களத்தில் இருந்து போராடி இருக்கின்றார்கள், அவர்களுக்கென்று தனித்தன்மையான ஒரு பேரை சம்பாதிச்சிருக்கிறாங்க. தர்மபுரியில அவங்க ஏதோ வந்த உடனே ஒரு சீட்டு வாங்கலீங்கன்னா, அவர்கள் இத்தனை காலமாக இருந்து பசுமை தாயகத்துல தனி ஒரு பெயரை எடுத்து அவர்களுக்கென்று ஒரு தனி ஐடென்டிட்டியை கொண்டு வந்து இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக தர்மபுரியில போட்டிடுறாங்க. இது எப்படி நம்ம தவறுன்னு சொல்ல முடியும்னா? எப்படி தவறும்? அந்த வேட்பாளருக்கு தகுதி குறைவு இருக்கா? அந்த வேட்பாளருக்கு ஏதாச்சும் விஷயம் தெரியாம இருக்காங்களா? நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியை பாருங்க. தங்கர் பச்சனுக்கு ஒரு இடத்துல வாய்ப்பு, எங்க கடலூர்ல ஒரு அற்புதமான சினிமா படைப்பாளி, பாட்டாளிகளுடைய வாழ்க்கையை தத்ரூபமாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். அவருடைய படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா காவியங்களாக எடுத்திருக்கக்கூடிய மனிதர். இன்னொரு பக்கம் தர்மபுரியில அக்கா சௌமியா அவர்கள், எல்லோரும் தனித்திறமை இருக்கக்கூடியவங்க தான் நிக்கிறாங்க. அதே போலதான் பாரதிய ஜனதா கட்சி பக்க தொகுதி சிதம்பரம் பாருங்க, இதற்கு முன்பு மேயராக இருந்த பட்டியல் இனத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரி இந்தியாவுடைய உயர் பொறுப்புக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற நோக்கத்துல சகோதரி கார்த்தியாயினி அவர்களை களமிறக்கி இருக்கின்றோம். எல்லா கட்சிகளும் யோசிச்சுதானா? திமுக மாதிரி அவங்களுடைய அப்பா வந்து மந்திரி, எல்லா பசங்களையும் எம்எல்ஏ எம்பி எலெக்ஷனுக்கு இறக்குங்க, அந்த மாதிரி இல்லையே. ஆம்புலன்ஸ் இருக்குதா? சாரி ஆனா ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் இருக்குது. ஆனா வந்து முன்னாடி கொண்டு ஆம்புலன்ஸ். கடலூர் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அன்பான வேண்டுகோள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பி 2021 செப்டம்பர்ல திரு ரமேஷ் அவர்கள் இருக்கும் பொழுது என்ன செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியும். ஒரு பாட்டாளியை உழைக்கக்கூடிய கோவிந்தராஜ் அவர்களை அடித்து துன்புறுத்து கொலை செய்தது மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்பியினுடைய சாதனை. அதனாலதான் இந்த முறை தெளிவா திமுக நிக்காம இந்த சீட்டை கூட்டணி கட்சிக்கு தள்ளி விட்டுட்டாங்க. யாராக இருந்தாலும் கூட தங்கர் பச்சன் அவர்களுக்கு போட்டி யாரும் இங்கு இல்லை. அவர் ஒருவர் மட்டும்தான் அவருக்கு நிகர். காரணம், மக்களுடைய வேட்பாளராக, பாட்டாளியினுடைய வேட்பாளராக, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளராக, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக இருக்கிறாங்க. அவர் கடலூரை பொறுத்தவரை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் தங்கர் பச்சன் அவர்களுடைய குரல் இத்தனை காலமாக சினிமா துறையில ஒழிச்சது. பாராளுமன்றத்துல பாட்டாளிகளுடைய குரலாக அண்ணனுடைய குரல் ஒலிக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றி. என்ன பாட்டாளி மக்கள், அதாவது பாஜக கூட்டணி கட்சிகளுக்கும் கேட்கிற சின்னம் கிடைக்குது, மற்ற திமுக, நாம் தமிழர் போன்ற கட்சிகள் அந்த கேட்கிற சின்னம் கிடைக்க மாட்டேதுன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறாங்க. நேற்று நான் பேசினேன், நீங்க அண்ணன் பாத்துருக்க மாட்டீங்க, தெளிவா பேசினாங்கன்னா. அண்ணா, அந்த எலெக்ஷன் கமிஷனுடைய சின்னத்தை பொறுத்தவரை அதுக்கு ஒரு ரூல் அண்ட் ஆர்டர் இருக்குண்ணா, சிம்பிள் அலோகேஷன் ரூல்ஸ். அந்த ரூலை ஃபாலோ பண்ணித்தான் யாராக இருந்தாலும் கூட சிம்பிள் கொடுக்க முடியும். உதாரணத்துக்கு நாம் தமிழர் எடுத்துக்கலாம். நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை ஒரு தேர்தல்ல, தொடர்ச்சியாக வரக்கூடிய தேர்தல்ல ஒரு வாக்கு வங்கிய தன்னுடைய கையில வச்சிருக்கிறாங்க, எம்பி எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சிம்பிள் அவங்களுக்கு வந்துடும். அப்படி ஆட்டோமேட்டிக்கா சிம்பிள் வரல, அந்த எலெக்ஷன் கமிஷன் நிர்ணயித்துக்கூடிய வாக்குகளை பெறவில்லை என்றால், இது வந்து இந்தியா முழுவதுமே சுதந்திரத்திலிருந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல். ஃபாலோ பண்ணினா உடனடியாக மறுபடியும் அவங்க அந்த சின்னத்துக்கு அப்ளை பண்ணணும், இதுதான். ஆனா நாம் தமிழர் கட்சி அவர்கள் சின்னத்துக்கு அப்ளை பண்ணல, அந்த டைமுக்குள்ள அவங்க அப்ளை பண்ணவே இல்லை. அப்ப யாரெல்லாம் அந்த நேரத்திற்குள்ள சின்னத்துக்கு அப்ளை பண்ணிருக்காங்களோ, யார் முதல் அப்ளை பண்ணாங்களோ அந்த விகிதாச்சாரப்படி அவர்களுக்கு சிம்பிள் போகும். இன்னைக்கு நீங்க பாருங்க, தமிழ் மாநில காங்கிரசுக்கு சைக்கிள் சின்னம் கிடைச்சிருக்குன்னா, தமிழ் மாநில காங்கிரசுக்கு முன்பு சைக்கிள் சின்னத்துல யாரும் அப்ளை பண்ணாம இருந்திருக்கும். அதாவது அந்த குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ள எந்த ஒரு கட்சி சின்னத்தை அப்ளை பண்றாங்களோ அவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. இது எல்லாமே டிரான்ஸ்பரண்ட் ஓபன் ப்ராசஸ். உதாரணத்திற்கு நாம் தமிழர் கட்சி டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போனாங்க, டெல்லியில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்திற்கு போனாங்க. டெல்லி உயர்நீதிமன்றமே இதை தீர்ப்பா கொடுத்திருக்கிறாங்க. இது ஒரு ப்ரொசீஜர், இதை மாற்ற முடியாது, சுதந்திரத்திற்கு பிறகு இதான் ஃபாலோ பண்றாங்க. அதே போல ஒரு இடத்துல நிக்கிறாங்க சில கட்சிகள் தமிழ்நாட்டுல, அவர்களுக்கு வந்து சிம்பிள் கிடைக்கல, அதுவும் ஒரு ப்ரொசீஜர் தான். தமிழ் மாநில காங்கிரஸ் 3 இடத்துல நிக்கிறாங்க, அமமுக 2 இடத்துல நிக்கிறாங்க, அவர்களுக்கு முன்பாக அந்த சிம்பிளை யாரும் கேட்கல. இது ஒரு டிரான்ஸ்பரண்ட் ப்ராசஸ். எப்பொழுது கூட சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு போலாம், எலெக்ஷன் கமிஷன் டெல்லியில் இருக்கிறனால டெல்லி உயர்நீதிமன்றத்திற்கு போலாம். அவர்கள் எல்லோரும் போயிருக்கிறாங்க கோர்ட்ல. கோர்ட்லயும் வந்து எலெக்ஷன் கமிஷன் செய்திருப்பது சரி என்று சொல்லி இருக்கும் பொழுது என்ன கருத்து சொல்றதுங்க? யாருக்குமே இதுல எந்தவித அநியாயமும் நடக்கல. இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு படி மேல போறாங்க. எல்லா கட்சிகளும் ஒரு தேர்தல்ல புதிய சின்னத்துல போட்டி போடணும் இல்லைங்களா, ஒரே சின்னத்துல போட்டி போடக்கூடாது.
இது நமக்கு தெரியும். உலகம் முழுவதுமே ஜனநாயகத்துல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனநாயக நாடுகளையும் பாருங்க, காமன் சிம்பல் தான். ஒரு கட்சிக்கு அமெரிக்கால இருந்து, ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து காமன் சிம்பல்ல தான் போட்டி போடுறாங்க. அது ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முறை. அதாவது அவர்களுக்கென்று வாக்கு வங்கி, அவர்களுக்கென்று மக்களவை உறுப்பினர்கள், நாடாளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டப்பேரவை, உள்ளாட்சி பிரதிநிதிகள் இருக்கும் பொழுது உலகம் முழுவதுமே இதான் சிஸ்டம். அதனால் விரக்தியில இதை செய்யணும் அதை செய்யணும் என்று பேசுவது கூட மக்களும் பார்க்கறாங்க. அது ஏற்புடையதான மக்களும் கேட்கிறாங்க.